வணக்கம் நண்பர்களே, எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க? பாருங்க, நாங்கள் இன்றைக்கு எங்களோட தோட்டத்திலிருந்து வெள்ளரிக்காய் எடுத்து ஒரு சம்பல், அதை சலாட் போட போகிறோம். அதை எப்படி போடலாம்னு சொல்லி நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். எங்களோட தோட்டத்தில் இருந்து வெள்ளரிக்காய் எடுக்கிறோம். இந்த வருஷம் நிறைய வெள்ளரிக்காய் எங்களுக்கு கிடைச்சது. இதான் முடிஞ்சு கொண்டு போகுது. பார்த்திங்கன்னா இப்போ 9ஆம் மாதம் ஆயிட்டுது. பாருங்கள், இப்படி ஒரு நீளமான ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கிறோம். உங்கள்கிட்ட எந்த வெள்ளரிக்காய் இருக்கோ எடுங்க. எங்களோட தோட்டத்தில் இருந்து பச்சை மிளகாயும் எடுத்துக்கொள்கிறோம். தோட்டத்தில் இருந்து எடுத்து சமைச்சாலே அப்படி ஒரு சுவை தான். பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளரிக்காய், உப்பு, வெங்காயம், தேசிக்காய், அதாவது எலும்பிச்சை பழச்சாறு, தேங்காய்ப்பால், தக்காளி பழம் என்று சொல்லி இப்போ நாங்கள் இதை வடிவாக தோலை சீவி அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கொள்வோம். சில விதையில் நீங்கள் விரும்பினா எடுக்கலாம், அல்லது நல்ல பிஞ்சியாக இருந்தால் எடுக்காமலும் போடலாம். பாருங்க, இப்போ வெள்ளரிக்காய் வெட்டியாச்சு. நீ தக்காளி பழத்தையும் வெட்டி கொள்வோம். ஓரளவு குட்டியாக வெட்டி கொள்வோம். இப்போ வெட்டினது எல்லாத்தையும் வெள்ளரிக்காயோடு சேர்த்து போட்டுக்கொள்வோம். அதே மாதிரி வெங்காயத்தையும் வெட்டி கொள்வோம். நீங்கள் இதுக்கு விரும்பினால் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்ளலாம், கொஞ்சம் சுவையாக இருக்கும். பாருங்கள், பச்சை மிளகாயும் உரைப்பு தேவையாண்டால் நீங்கள் பச்சை மிளகாயும் நல்லா கீறி ரெண்டாக கீறி குட்டி குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட பார்த்திங்கன்னா உப்பும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது எலும்பிச்சை சாறு, அதாவது தேசிப்புளி, லெமன் ஜூஸ் என்று சொல்லுறது, அதையும் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ தேவையான அளவு தேங்காய் பால், உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தேங்காய் பால் என்னவாக இருந்தாலும் அதை விட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் பக்கெட்லாம் வாங்கி பாவிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணுறான், உண்மையாகவே நல்ல சுவையாக இருக்கும். நான் வீடியோக்காக உங்களுக்காக கரண்டியில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கையால் மிக்ஸ் பண்ணிக்க அந்த தக்காளி பழம் அதில் இருந்த சாரும் தேசிப்புளியிட சாரும் கலந்து கேட்க மிகவும் சுவையாக இருக்கும். அப்படி ஒரு சுவையாக இருக்கும். இதை நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். இப்போ நாங்கள் வழமை போல் கத்தரிக்காய் பால் குழம்பு அன்றைக்கு வச்ச வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கள், மிக்க நன்றி. அதே மாதிரி பாருங்கள், ஆட்டிறைச்சி கறியோடு இதையும் சேர்த்து வெள்ளரிக்காய் சம்பல் போட்டு செம சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நாங்கள் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கலாம். Thank you for watching. See you. Bye. Next video.